ஆதாம் ஏவாள் காலத்திலேருந்து அந்தரங்கம் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒழுக்கமானவ தான். டெய்லி வர வர பிரேக்கிங் நியூஸ் கிடைக்கலன்னா எனக்கு கையெல்லாம் ஆடுதுங்க. தினமலர் பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். கடந்த கொஞ்ச நேரமாகவே சில மணி நேரங்களாகவே என்னுடைய ஒரு நியாயமான ஆதங்கம் ரொம்ப வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டு இருக்கு. சினிமா உலகத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது காலமாக நடந்து வரும் ஒரு விஷயம் என்று கஸ்தூரி பகீர் தகவல் சொன்னார் அப்படின்னு ஒருத்தங்க நியூஸ் போட்டாங்கன்னா, இதில் ஒரு பர்சன்ட் உண்மை இருந்தால் கூட அந்த நியூஸை நாம் விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கலாம். 110% பொய் மட்டுமே இருக்கிற ஒரு கற்பனை நியூஸை எவ்வளவு காலம்தான் இந்த மாதிரி கிசுகளை பொறுத்துட்டு இருக்க முடியும்? என்னை பற்றின தனிப்பட்ட கிசுகள் வதந்திகள் வந்தால் அதை பற்றி நான் என்றைக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணதே இல்லை. ஏன்னா அது என்னுடைய தனிப்பட்ட பர்சனல். அதை பற்றி நீ போய் தான் எழுதுகிற, அது எல்லாருக்கும் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. நான் எல்லார்கிட்டையும் என்னுடைய பர்சனல் லைஃப்பை டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் இந்த இடத்துல ஒட்டுமொத்த சினிமா உலகத்தையும் என்னையும் சம்மந்தப்படுத்தி தரக்குறைவாக எழுதும்போது அது எல்லாரையும் காயப்படுத்துகிற ஒரு விஷயம். சினிமாங்கிறதும் டாக்டர், லாயர், டீச்சர் மாதிரி ஒரு தொழில் தான். இந்த தொழிலில் நாங்களும் ஃபுல் டெடிகேஷனோட கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். அதுக்கான அவுட்புட் ஒரு சினிமா. ஒரு 3 மணி நேரம் மக்கள் போய் பார்க்கும்போது அவங்களுடைய உண்மையான வாழ்க்கையை மறந்து அந்த 3 மணி நேரம் அவங்க அந்த சினிமாவை பார்க்குறாங்க. அப்படிங்கிறதுல தான் எங்களுடைய வெற்றி அடங்கியிருக்கு. ஒரு கடைக்காரருடைய சொந்த வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு விவரங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட யாரும் அரிசி பருப்பு வாங்குறதில்ல. அதே போல் தாங்க மக்கள் சினிமாக்காரன் வீட்டுக்குள்ளே என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், சொந்த வாழ்க்கையில் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் சினிமா பார்ப்பேன்னு எந்த மக்களும் சொல்லலை. சினிமாவில் இருக்கிறவங்கெல்லாம் கேரக்டர் வீக்காக இருக்கும், தண்ணி அடிப்பாங்க, எல்லா கெட்ட பழக்கங்களும் இருக்கும், பொறுப்பே இருக்காது அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அப்படின்லாம் இருக்க முடியாதுங்க. இங்கே டிசிப்ளின், எந்த துறையாக இருந்தாலும் டிசிப்ளின்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் எங்களுடைய முகம் திரையில் தெரிகிற சினிமா துறையில் டிசிப்ளின் இல்லைன்னா கண்டிப்பாக சக்ஸஸை விடுங்க, கண்டிப்பாக ஜஸ்ட்டு பேர் கூட வாங்க முடியாது. டீம் ஒர்க்கு வேறு. ஒரு 100 பேர் கட்டி தேர் இருக்கிற மாதிரி ஒரு சினிமா எடுக்கிறது. அந்த 100 பேரில் ஒருத்தர் மட்டும் டிசிப்ளின் குறைவாக இருந்தால் அன்றைக்கே அதை சினிமாவில் பரவிடும். அதுக்கப்புறம்லாம் வி கேனாட் சர்வைவ். போல்டாக பேசுறது, நினச்சதை சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்க. அது உண்மைதான். யாருக்காக பயப்படணும்? அந்த தைரியத்தை எனக்கு கொடுத்தது சினிமா தான். தைரியமாக சொல்ல முடியுமா, என் பாஸ் சரியில்லைங்க, ரொம்ப ஹராஸ் பண்ணுறாரு ஒர்க் பிளேஸ்லன்னு வேறு ஏதாவது ஆஃபீஸில் இருக்கிற ஒருத்தங்க சொல்ல முடியுமா? பெண்களை விடுங்க, ஆண்களால் சொல்ல முடியுமா? ஐயோ என் பாஸ் இருக்காரே அப்படின்னு அவங்களால தைரியமாக வெளியே சொல்ல முடியுமா? சினிமாவில் யாரையும் நம்பி யாருடைய கெரியரும் இல்லை அப்படிங்கிற தைரியத்தில் தானே நான் இவ்வளோ ஓப்பனாக பேச முடியுது. லஞ்சம் இல்லாத இடம் சினிமா. ஏன்னா இங்கே என்ன ஊழல் பண்ணியா நாங்கள் சினிமாவை ஓட்ட வைக்க முடியும்? மக்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் அந்த சினிமா ஜெயிக்கும். எல்லாமே மக்கள் கையில் இருக்கிற இடத்துல தப்பு நடந்தாலும் எந்த ரகசியமே கிடையாது. எது நடந்தாலும் அது மக்களுக்கு இம்மிடியேட்டாக தெரிஞ்சிடும். ஏன்னா சினிமாவில் ரகசியமே கிடையாது. உண்மை எதுன்னு சினிமாக்காரங்களுக்கு தெரியும். அதை தாண்டி கற்பனையாக தயவு செஞ்சு எழுதாதீங்க. இதை எத்தனையோ வருஷமாக எழுதி மக்களுக்கு சினிமாக்காரங்கன்னா இப்படி தாங்கிற ஒரு தவறான எண்ணோட்டத்தை உருவாக்கி வச்சுருக்கீங்க. அதை இன்னிலேருந்து மாற்றிக்கலாமே. ஆதாம் ஏவாள் காலத்துலேருந்து அந்தரங்கம் இருக்குங்க. அது எப்படி நீங்களும் நானும் மனுஷங்களாக இருந்தால் எங்கள் எல்லாருக்கும் அந்தரங்கம் இருக்கும். அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணும்போது அது ஒரு ப்ளூ ஃபில்ம் ஆகிடுது. ஜல்லிக்கட்டு பற்றி என்னுடைய பார்வையை பற்றி யாராவது எடுத்து போட்டிங்களா? இல்லை. இதே இன்டர்வியூவில் நான் ஒரு ஆங்கில பத்திரிக்கைக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். அந்த இன்டர்வியூவில் மகளிரை பற்றி, மகளிர் சுதந்திரத்தை பற்றி நிறைய பேசியிருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில் பல பரிமாணங்களை பற்றி பேசியிருக்கேன். அதில் நான் எப்படி ஒரு நல்ல ஒரு அம்மாவாக, நல்ல ஒரு மனைவியாக, குடும்ப தலைவியாக, நல்ல ஒரு பெண்ணாக, நல்ல ஒரு சமூக பார்வையாளராக, நல்ல எத்தனையோ விதமாக ஸ்போர்ட்ஸ் பர்சனாக, குவிசராக எத்தனையோ பரிமாணங்களை நான் சொல்லியிருக்கேன். அதையெல்லாம் எடுத்து போட்டிங்களா? இல்லை. அதில் இல்லாத ஒரு விஷயத்தை தனியாக கற்பனை பண்ணி போடும்போது, நான் சொல்லாத ஒரு விஷயத்தை போடும்போது அது தரக்குறைவான ஒரு எழுத்தாக மட்டும் இல்லாமல்
பொறுப்பற்ற பொய்யான ஒரு பத்திரிகை தர்மமாகவும் ஆகுது. பொய் சொல்கிறது பத்திரிகைக்கு அழகா அந்த இடத்துல. இப்போ நீங்கள் கேட்கலாம், சினிமாவில் எல்லாரும் யோகியமா? அதை தானே கேட்குறீங்க. என்னை பற்றி நான் சொல்லிக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒழுக்கமானவ தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எந்த விதத்துலேயும் யாரும் குறை சொல்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை எப்போவுமே வாழ்ந்ததில்லை. எனக்கு நான் உண்மையாக இருக்கேன். ஆனால் நான் எல்லார்கிட்டையும் போய் நான் உண்மையாக இருக்கேன் அப்படிங்கிற கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டை எதுக்கு வாங்கணும்? ஒருத்தருடைய சொந்த வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்கன்னு நீங்கள் எழுதுறதுனால என்ன? ஹராஸ்மெண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது வேற. ஏன்னா ஹராஸ்மெண்ட்டுங்கிறது ஒருத்தருடைய பர்சனல் கிடையாது, அது கிரிமினல். என்ன ஹராஸ்மெண்ட் இருக்கான்னு கேட்டாங்க. நானும் ஒரு விக்டிம் ஆஃப் ஹராஸ்மெண்ட்டாக இருந்திருக்கேன், நான் தைரியமாக சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் எழுதுங்க, நான் அதுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கேன். பட் திருப்பி 2 பேர் விரும்பி போனாங்களா, அவங்க போனாங்களா, இவங்க போனாங்களா, இவங்க யார் கூட இருக்காங்க, இது யாருக்கு தேவையான ஒரு செய்தி? இதனால் இதை தெரிஞ்சு மக்கள் தான் என்ன செய்ய போகிறாங்க? என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நான் என்னெல்லாம் சாய்ஸஸ் பண்ணேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு உலகத்தில் என்ன மாற்றம் வரப்போகுது? ஒன்றும் ஆக போகிறதில்ல. இந்த சமூக சேவையை பத்திரிகைகள் செய்யலைன்னா யாருக்கும் எந்த நஷ்டமும் இல்லை. சினிமா ஃபீல்டில் இருக்கேங்கிற காரணத்துக்காகவே நான் சுச்சி லீக்ஸில் வந்த எல்லாத்தையும் பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்த விஷயங்களை பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ யாரோ போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நான் ஒரு அந்த மாதிரி டேஸ்ட் எனக்கு இல்லை. பட் நியூஸாக வந்த சில விஷயங்களை நான் பார்த்தேன். என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் சினிமாவில் இருக்காங்க. சினிமாவில் இருந்துக்கிட்டு நான் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க மாட்டேன்னு கொள்கையோடு இருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும். அதை நீங்கள் நம்புறீங்களா? கொள்கையோடு இருக்காங்க. பார்க்க மாட்டோம், எங்களுடைய சக கலீக்ஸை பற்றின விஷயங்களை நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற கொள்கையோடு எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், அட போப்பா, உலகமே பார்க்குது, நீ என்ன பார்க்க மாட்டேன்னு கொள்கையோடு இருக்கேன்னு நானே கேட்டேங்க. இருக்காங்க சினிமாவில் அந்த மாதிரி கொள்கையோட பாலிசியோட. தரக்குறைவாக என்னுடைய கலிகை நான் பார்க்க மாட்டேன், அவங்களுடைய பர்சனல், அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு என்கிட்ட சொன்னவங்க, என்ன பார்க்காதேன்னு சொன்னவங்க எனக்கு இருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் ஒரு மறுப்பு வீடியோ எடுத்து அமிச்சேன் இல்லையா, அந்த வீடியோவை எடுத்த நண்பர் அந்த மாதிரி ஒரு நண்பர் தான். நான் கொஞ்சம் சீனியர் ஆர்டிஸ்ட். ஸோ எனக்கு நான் இந்த மரத்தடியில் எல்லாரோடையும் சேர்ந்து லன்ச் டைமில் சந்தோஷமாக சேர்ந்து சாப்பிட்டு சேர்ந்து கலாட்டாவாக அந்த ஷூட்டிங்கை நடத்தி அந்த மாதிரி இருந்து தான் என்னுடைய கெரியரை ஆரம்பித்தேன். எல்லாத்துலேயும் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குங்க. நான் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாக எல்லோரும் சேர்ந்து ஒரு குடும்பமாக இருந்து ஷூட்டிங் பண்ண நாட்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதே சமயத்தில் லேடிஸுக்கு, குறிப்பாக நடிகைகளுக்கு, வேறு எந்த ஃபீல்ட்லேயும் இல்லாத ஒரு பிரச்சனை இருக்குது. வேறு எந்த ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிற லேடியும் சந்திக்காத ஒரு பிரச்சனை, லாஸ் ஆஃப் ப்ரைவசி. நடிகைகளால் சுதந்திரமாக ஒரு இடத்துல போய் பாத்ரூம் கூட போக முடியாது. பாவம் அவங்களுக்கு ஒரு ப்ரைவசியாக ஒரு கேரவன் இருக்குது, அங்கே அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ நான்லாம் ஃபஸ்ட்டு சினிமாவில் நடிக்க வந்த டைமில் எங்கேயோ மலை மேலே ட்ரெஸ் சேஞ்சு அப்படிம்பாங்க. என்னுடைய காஸ்டியூமர், எனக்கு ஆல் மேல் ஸ்டாஃப், எனக்கு பெண்கள் கிடையாது அசிஸ்டண்ட், எல்லோரும் என்னோடய மேக்கப்பு ஆண், என்னுடைய ஹேர் ட்ரெஸ்ஸர் ஒரு ஜென்ட்ஸ் தான், என்னுடைய அசிஸ்டண்ட் டச்சப் பாய் கூட ஜென்ட்ஸ் தான். சினிமாவில் இந்த ஆண் ஒரு பெண்ணை பார்த்தா உடனடியாக அப்படின்னு கிளிக்கிலாம் ஆகாது. ஏன்னா நாங்கள் எப்போவுமே ஒருத்தர் சேர்ந்து தான் வேலை செஞ்சிட்ருக்கோம். குட்டப்பாவாடையில் ஒரு ஹீரோயின் ஆடுறாங்கன்னு சொன்னால் அதை சினிமாவில் பார்க்கும்போது பப்ளிக்கு ஒரு கில்மா எஃபெக்ட் கிடைக்கும். ஆனால் அதை ஷூட்டிங் பண்ணும்போது அந்த மாதிரி எஃபெக்ட்லாம் வரவே வராது. வி ஆர் ஆல் ப்ரொஃபஷனல்ஸ். எங்களுடைய ப்ரொஃபஷனல் டிசிப்ளினோட அந்த இடத்துல நாங்கள் எங்கள் வேலையை கவனிச்சிக்கிட்டு இருக்கோம். சினிமாங்கிறது மற்ற இடங்களை விட ரகசியங்கள் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு துறை. இந்த இடத்துல எது செஞ்சாலும் வெளியே இமீடியட்டாக தெரிஞ்சிடும். யாரோ ஒருத்தரும் ஏதோ செஞ்சாங்க அப்படின்னு சினிமாவில் பேச முடியாது. இவங்க இன்னாரும் இதை செஞ்சாங்க அப்படின்னு தெளிவாக பேசலாம். அந்த காரணத்துக்காகவே சினிமாவில் தப்பு செய்ய பயப்படுவாங்க. இதுதான் உண்மை. இதை நான் சொன்ன உடனே இது நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா காலங்காலமாக தப்பான செய்திகளையே கேட்டு பிரெயின் வாஷ் செய்யப்பட்ட ஒரு மக்கள் தான் நம்ம. அதை இன்றைக்கி நான் இல்லைன்னு சொன்னால் யாரும் ஒரே நேரத்தில் நம்பிட மாட்டாங்க. அதுக்காக நான் சொல்லாமல் இருக்க முடியாது. இன்றைக்கி என் குரலை நான் உயர்த்தி தான் ஆகணும். என்னோடய வாய்ஸை நான் இன்றைக்கி வாய்ஸ் பண்ணிட்டேன். சினிமாவில் தவறுகள் குறைவு.
இந்த மாதிரி பர்சனலான விஷயங்கள் குறைவு. நான் இப்படியே கேட்குறேங்க, இதை நான் வந்து இன்டர்வியூவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். தலையங்கத்தை மட்டும் படித்தவங்க இந்த இன்டர்வியூவை யாருமே படிக்கலை. கோடி கோடியாக பணம் போட்டு தான் ஒருத்தங்க அவங்களோட பர்சனல் விஷயங்களெல்லாம், பர்சனல் இச்சைங்களெல்லாம் தீர்த்துக்கணுங்கிற அவசியமே இல்லை. இன்றைக்கி இந்தியாவில் இது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். இளைஞர்களும் இளைஞிகளும் நடுத்தர வயது ரெகுலர் பீப்புளுமே வந்து ரொம்ப ஃப்ரீயாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சாட்டர்டே நைட் ஆனால் ஒரு சோஷியலான லைஃப்பை லீட் பண்ணுறாங்க. இதில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சுதந்திரமான ஆணும் ஒரு சுதந்திரமான ஒரு பெண்ணும் என்ன வேணால் செய்யறதுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் இருக்குது. அதுக்காக யாராச்சும் போய் 10 கோடி போட்டு சினிமா எடுப்பாங்களா? தேவையே இல்லை. இல்லை, சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த கேள்வியை நான் கண்டிக்கிறேன். ஏன்னா அது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா இல்லையா இது எல்லாம் தெரிஞ்சு யாரும் எதுவும் செய்ய போகிறதில்ல, சாதிக்க போகிறதில்ல. ரெண்டாவது, 2 பேரோட பர்சனலை பற்றி கேட்குறதே நாகரிகம் இல்லை. இருக்கு இல்லை அதை பற்றி உனக்கு என்ன? ஓகே. ஆனால் சினிமாவில் ஹராஸ்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் மற்ற துறைகளை விட பெண்கள் சந்திக்கக்கூடிய பல சோதனைகளை விட சினிமாவில் கம்மியாக இருந்தாலும் சினிமாவிலையும் ஹராஸ்மெண்ட் இருக்குது. லேடிஸுக்கு எந்த இடத்துல தான் ஹராஸ்மெண்ட் இல்லை? அதுக்கு நீங்கள் சினிமா நடிகையாக இருக்க வேணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இருந்துக்கிட்டேன் அந்த மாதிரி எனக்கு நிறையன்னு சொல்ல முடியாது, விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் நடந்திருக்கு. ஏன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் போடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட முடியும், அந்த சுதந்திரம் நமக்கு இருக்குது. என்னதான் அவங்க கொடுமைப்படுத்தினாலும் பல்ல கடிச்சிக்கிட்டு நம்ம வந்து சகிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. விருப்பம் இருந்தால் அவங்க கேட்குற சைடெல்லாம் நீங்கள் வளைஞ்சு கொடுக்கலாம். விருப்பம் இல்லைன்னா பட்ட அப்படின்னு சொல்லிட்டும் வரலாம். அது வந்து சினிமாவில் முடியும். ஸோ எனக்கு வந்து அதிக அளவில் அந்த மாதிரி நடந்ததில்லை. ஒரு விரலில் எண்ணக்கூடிய அளவில் நடந்திருக்கு. நான் எப்போவுமே போல்டான பொண்ணு தானே, நான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பேன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதில் குறிப்பாக நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு மனிதர் என்னுடைய முதல் அனுபவம். அப்போ வந்து இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் ரொம்ப வெகுளி, ரொம்ப இன்னசென்ட்டு. ஸோ இந்த மாதிரி நடக்கும், இதுக்கெல்லாம் நம்ம உஷாராக இருக்கணும் அப்படின்னு தெரியாது. தனியாக அவர்கிட்ட ஒரு ஃபியூ மினிட்ஸ் தனியாக அவர்கிட்ட மாட்டிக்கிட்டேன். அப்போ தப்பிக்கிறதுக்குள்ளே என் மைண்டில் விதவிதமாக ஓவர் டைம் பண்ணும்படி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த சின்ன வயசு தானேங்க, ஒரு டீனேஜ் வயசில் ஒரு நல்லா ஒரு தனியாக ஒரு ஆண்மகன்கிட்ட மாட்டும் பொழுது எப்படி தப்பிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் அதிர்ஷ்டமும் வேணும். என்னுடைய அம்மாவும் அப்பாவும் ஒரு குழந்தையாக தானே வளர்த்துருப்பாங்க. அது வந்து ஒரு திடீர்னு அந்த குழந்தை ஒரே நாளில் வளர்ந்து அந்த இன்னசென்ஸை லூஸ் பண்ணி ஒரே ஒரு ராத்திரியோட ராத்திரியாக ஒரு சிறு வினாடிகள் தான் வித்தியாசம். அதுக்கு முன்னாடி ஒரு குழந்தையாக இருந்த என்னுடைய மனசில் அந்த ஒரு 3 மினிட்ஸ் கழித்து அந்த குழந்தைத்தனம் அதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக போயிடுச்சு. யாரை பார்த்தாலும் நம்பிக்கையோடு ஓடி போய் கட்டிக்கிற ஒரு குழந்தை மாதிரி இருந்த ஒரு மனசு அதுக்கப்புறம் யாரை பார்த்தாலும் ஒரு சின்ன சந்தேகத்தோட உஷாராக இருக்க தெரிஞ்சுக்கிச்சு. ஆனால் அந்த மாதிரி குறைவு, யாரும் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. ஒரு ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்கணும் அப்படின்னு எல்லாரும்லாம் நினைக்கவே மாட்டாங்க. அவருக்கு தெரியுங்க, இதை அவர் பார்த்தாருன்னா அவருக்கு தெரியும். யாரும் செய்யலைன்னாலும் முதல்ல ஒருத்தர் பி த சேஞ்ச் தட் யூ வாண்ட் டு see அப்படின்னு காந்தி சொன்னார். நாம் இன்னொருத்தன் குரல் கொடுக்கட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணாமல் நாம் குரல் கொடுக்கணும். அந்த விஷயத்தில் கமல் அந்த விஷயத்துலேயும் உலகநாயகன் தான், ஹீரோ தான். ஸோ அவர் முதல்ல நின்று குரல் கொடுக்குறாரு. ஏன் அவரோடு சேர்ந்து நிறைய பேர் கொடுக்குறாங்க, அவரோடு சேர்ந்து தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. பாலாஜி கொடுக்குறாரு, சித்தார்த்துக்கு குரல் கொடுக்குறாரு, ஜிவி பிரகாஷ் நிறைய ட்வீட் பண்ணுறாரு பார்க்குறேன், அரவிந்த் சுவாமி கம்ப்ளீட்டாக நிறைய ஆக்டிவாக ட்வீட் பண்ணுறாரு, கமல் ஒரு பக்கம் ரொம்ப ஜீனியஸ் லெவலில் ட்வீட் பண்ணுறாரு, எல்லாருக்கும் புரிகிற அளவில் அரவிந்த் சுவாமி பண்ணுறாரு. அதனால் அந்த மாதிரி எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க. நான் கூட நிறைய ட்வீட் பண்ணுறேன். என்னுடைய ட்விட்டர் ஹேண்டில் @கஸ்தூரி_சங்கர். நான் நிறைய என்னுடைய ஆதங்கங்களை கொட்டியிருக்கேன். எப்பவும் போல் என்னால் எதையுமே வந்து மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேச தெரியாது, டிப்ளமேட்டிக்கெல்லாம் பேச தெரியாது.
யார் மனசையும் புண்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நான் எல்லாத்தையும் சொல்லலை. என்னுடைய புண்பட்ட மனதுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷனாக சில விஷயங்கள் வந்திருக்கலாம். பத்திரிகை நண்பர்களுடைய ஆதரவு எப்பவும் போல் எனக்கு எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு நான் எப்போவுமே விரும்புவேன். தேங்க்யூ ஸோ மச்.